இந்த மெது பகோடா எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. என்னோட ஃபேவரட் இது. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 பங்குக்கும் கொஞ்சம் குறைவா அரிசி மாவு எடுத்திருக்கேன். பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது இடிச்சு வச்சிருக்க சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்தாற்போல சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சமா பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கேன். அடுத்தது மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பிறகு எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு போண்டாவுக்கெல்லாம் எடுத்து நம்ம எண்ணெயில் போடுறது மாதிரி அழகாக எடுத்து போட வேண்டியதான். ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னது இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் போடுங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டோன்னா கொஞ்சம் உப்பி கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகும். இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மெது பகோடா ரெடி ஆகிடும். பஜ்ஜி செய்கிறதுக்கு வாழைக்காலாம் தேட வேணாம், பருப்பெல்லாம் ஊற வச்சு வடை செய்ய வேணாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கெஸ்ட் உட்காந்துருக்க நேரத்திலே கையில் கொண்டு போய் செஞ்சு கொடுத்து அசத்திடலாம். இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. இதை விட ஈஸியான ரெசிபி எதுவுமே இல்லை. பிரியமான சமையலறையை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.